தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போயிங் 787 8 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏர் இந்தியா வைத்திருக்கும் போயிங் 787 விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போயிங் விமானங்களில் ஹைட்ராலிக் சோதனை உட்பட 6 வகையான சோதனைகளை நடத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போயிங் விமானங்களில் ஹைட்ராலிக் சோதனை உட்பட 6 வகையான சோதனைகளை நடத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போயிங் 787 8 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏர் இந்தியா வைத்திருக்கும் போயிங் 787 விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போயிங் விமானங்களில் ஹைட்ராலிக் சோதனை உட்பட 6 வகையான சோதனைகளை நடத்தவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போயிங் 787 8 ரக விமானங்களை ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா வைத்திருக்கும் போயிங் 787 விமானங்களை ஆய்வு செய்ய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஜனனி, நேற்று அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட போயிங் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான நிலையில 241 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையிலே போயிங் விமானங்களை இந்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் ஆய்வுக்கு உட்படுத்துமாறு ஏர் இந்திய நிறுவனத்திற்கு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். சமீபத்தில் 2 விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டும். ஒன்று, ஏர் இந்தியா நிறுவனம் மத்திய அரசிடமிருந்து டாடா நிறுவனம் வாங்கியதற்கு பிறகாக பழைய போயிங் விமானங்களை மாற்றி புதிய போயிங் விமானங்களை வாங்குவதற்கு அமெரிக்காவில் உள்ள போயிங் நிறுவனத்திடம் ஏர் இந்தியா நிறுவனம் ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்தியாவில் மற்றும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு பயணங்களை வழங்கி வரக்கூடிய ஏர் இந்தியா விமானத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது என்று பயணிகள் அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையிலே நேற்றைய தினம் இந்த விமான விபத்து நடந்ததற்கு பிறகாக அனைத்து போயிங் விமானங்களையுமே பரிசோதிக்க முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசு. அந்த அடிப்படையில் தான் மத்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநரகமானது தற்போது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். டிஜிசிஏ தரப்பிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய இந்த உத்தரவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 6 சோதனைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். குறிப்பா எந்தெந்த விமானங்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்றால் போயிங் 787 8 ரக விமானங்கள், அதே போல போயிங் 787 9 ரக விமானங்கள், 2 ரக விமானங்களை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில ஏர் இந்திய நிறுவனம் இந்த விமானங்களை உடனடியாக 6 வகையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்துமாறு அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். இந்த பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவுகளின் அடிப்படையில வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் உடனடியாக இந்த தர சோதனைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும், விமானம் புறப்படுவதற்கு முன்பு கேபின் மற்றும் ஹைட்ராலிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பிறகு விமானத்துடைய செயல்பாடுகள் தொடங்கப்பட வேண்டும் என்று டிஜிசியை பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுல ஏர் இந்திய நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஏர் இந்தியா நிறுவனம் அமெரிக்காவிடமிருந்து 2014ஆம் ஆண்டுகள்ல இந்த போயிங் 787 ரக விமானம் மற்றும் போயிங் 787-9 ரக விமானங்களை வாங்கி அது உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாடுகளுடைய சேவைகளுக்கு பயன்படுத்தி வரக்கூடிய நிலையிலே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்று நடந்த விபத்துக்கு பிறகாக இந்த உத்தரவுகள் என்பதை மத்திய அரசு பிறப்பித்து தர சோதனைகளை உறுதிப்படுத்தியதற்கு பிறகே விமானங்களை பயன்படுத்த வேண்டும், இயக்க வேண்டும் என்ற உத்தரவு என்பதை ஏர் இந்திய நிறுவனத்திற்கு மத்திய அரசு பிறப்பித்திருப்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒன்று. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.